மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம்ங்க. செல்வ பிறந்தகை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது காங்கிரஸோட, அதாவது தமிழ்நாட்டு காங்கிரஸோட தலைவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் நேத்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் ராஜினாமா ஏன் பண்ணாருன்னா, இவர் மாணிக்கம் தாகூர் அவர்களை இதுல போஸ்டிங்ல உட்கார வச்சுட்டாங்க. அவரோட போஸ்டிங்ல, பா மாணிக்கம் தாகூர் எம்பி அவர்களே, நீங்க தான்ப்பா இதுக்கு மேல தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்கு ஹெட்டு அப்படின்ட்டு. சரி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இவரே ஆக்சுவலி கட்சி விட்டு அவங்களா தூக்கத்துக்கு முன்னாடி நானே ராஜினாமா பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி செல்வ பிறந்தகை ராஜினாமா பண்ணிக்கிட்டாரு. சரி, இவர் ஏன்ப்பா திடீர்னு மாத்தினாங்க? எல்லாம் ஆட்சி அமைச்சு நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவர் உள்ள இருந்துனே சில பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. அது என்னன்னா, மொத்தம் காங்கிரஸ்ல ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க இல்லைங்களா? அந்த 5ல 2 பேருக்கு மினிஸ்டரை தந்துட்டாங்க. சரி, மிச்சம் 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? அந்த 3 பேர்த்த ரிசைன் பண்ண வச்சு டிஎம்கே கூட ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கான சில பல பிளான் எல்லாம் போட்டிருக்கா அப்படி தலைவர். ஏன், எதுக்கு? விஜய் அவர்கள் ஆச்சா கவுத்தே ஆகணும்ல, பிளானே அங்கதான். ஏன்னா தலைவர் காங்கிரஸ்லயே அதுவும் ஹெட்டாவே இருந்தாலும் டிஎம்கேக்கு சிங் சிங் அச்சின் சுட்டிருந்தால் தான். சரிங்களா? இந்த விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இப்ப சேர்ந்த பந்து இவரால ஒன்னும் மூமெண்ட்டும் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, ஒரே முடிவுதான் யோசிச்சாரு. சரி, இதுக்கு மேல நம்மளால ஆகாது, கட்சியை ஓடிக்கணும், ஆட்சியை கலைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே வழி ஒருத்தங்களையா உருவணும். சரி, முதல்ல காங்கிரஸ் இருக்கிறவங்க எல்லாம் உருவலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான போடும் போது உள்ள நடக்கிற மேட்டர் எல்லாம் ஈஸியா விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதுக்கு போல அதை அப்படியே அவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கன்வே பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களும், தம்பி நீ கிளம்பு, இதுக்கு மேல உன்னையெல்லாம் வச்சிருந்தா ஆகவே ஆகாது அப்படின்ட்டு அவரையும் கிளப்பி விட்டா. அப்படியே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஈவினிங், அதாவது காலையில உதயநிதி அவர்கள் ஒப்பாதி, சரி அது எங்க ஒப்பாதின்னு நம்ம பார்க்கலாம். ஈவினிங் இணைப்பு விழா, மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் விழா. வழக்கம் போலதான் இணைப்பு விழா. என்னைக்கு இணைப்பு விழா மாதிரி இருந்திருக்கு, கல்யாண வீட்டையே இவங்க கருமாதிரி வீதி மாதிரி ஆக்குறவங்க ஒப்பாதி வச்சு இணைப்பு விழாவை சும்மா சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரிதான் இணைப்பு விழா நடந்திருக்கு. அதுல நிறைய மதிமுகவினர்லாம் கலந்துருக்காங்க. ஏன்னா மதிமுக அபிஷியலா நேத்தே சொல்லிட்டாங்க, எப்பா உங்க கூட எல்லாம் எங்களால குப்பை கொட்ட முடியாது, நான் போறேன், நான் தனியா இருந்துக்குறேன், இல்லைன்னா நான் போயிட்டு டிவிகே கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேல நாங்க டிஎம்கே கூட வரமாட்டோம் அப்படின்ட்டு மதிமுகவினர் சொல்லிட்டாங்க. உடனே நேத்து இந்த மாதிரி ஆயிடுச்சா, உடனே இன்னைக்கு இணைப்பு விழா. டிஎம்கேல எல்லாம் வாங்க, யார் யார் வாரீங்களோ எல்லாம் வாங்க. அது எத்தனை பேர் டிஎம்கேல இருந்தவங்களே திரும்பி திரும்பி டிஎம்கேல சேர்றாங்களோ தெரியல. சரி, இணைப்பு விழால சரி ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்னப்பா பேசுறாரு? ஸ்டாலின் அவர்கள், ஆட்சி எப்ப வேணா கவரும், மக்கள் மனசுல நான் தான் இருக்கேன், ஆட்சி அடுத்த வாரம் கவரலாம், இன்னும் 10 நாள்ல கவரலாம், 1 மாசத்துல கவரலாம், இல்ல 6 மாசத்துலயே ஆட்சி கவுந்துரும். ஒரு மீட்டிங்லயாச்சும் போயிட்டு எதுனா நல்ல விதமா பேசிருக்கீங்களா ஸ்டாலின் அவர்களே? ஆட்சி கவுந்துரும், ஆட்சி கவுந்துரும், ஆட்சி கவுந்துரும், இந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து வேற எதுனா பேசுறீங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு, போதை மாத்திரைகள்லாம் அதிகமா தமிழ்நாட்டுல போலாவிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு டிவிகே அரசை பார்த்து. இந்த குற்றச்சாட்டுலாம் அவரோட அரசை பார்த்து வச்சிருக்க வேண்டிய குற்றச்சாட்டுகள். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் முடிஞ்சு, 1.5 மாசம் ஆயிடுச்சுங்களா? அவருக்கு கிளியரா சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, உள்ள நிறைய குப்பையெல்லாம் கூச்சி வச்சுட்டு போயிருக்காங்க, அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா போதைப் பொருள் நடமாட்டம், அப்புறமா தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் எல்லாமே இன்னமும் புழக்கத்துல இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டே தான் வராங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒரு சில இடத்துல கிளியர் ஆகிட்டே தான் வருது. பட் இருந்தாலும் நிறைய சந்தில புந்தில விற்கிறது, அந்த மாதிரி ஹான்ஸு, கஞ்சா, மாத்திரைகள் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து அதெல்லாம் கிளியர் பண்றோம். இப்ப கேள்வி கேட்கறதுக்கு தகுதின்னு வாங்கல, அந்த தகுதி உங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் நான் கிளியரா சொல்லிடுறேன், கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, அது எல்லாமே பண்ணி வச்சுட்டு போனது நீங்க. ஆனா அங்க போயிட்டு அவரு பண்ணாது, இவரு பண்ணாது, அவரு ஆட்சியில அப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க.
இன்னொன்று எங்கே போனாலும் ஆட்சி கவுந்துரும். நான் இப்பயும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் மேலே இன்னமும் அதிருப்தி எல்லாம் மக்களுக்கு வரல. சப்போஸ் விஜய் அவர்கள் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ ஆழ்ந்துட்டாரு, மக்கள் அப்பயுமே அதிருப்தியில் தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆட்சியை நீங்க கவுத்து விட்டாலும் அந்த டைம்ல வேணா நீங்க மாற்று கட்சியாகவோ இல்ல உங்களுக்கு நீங்க வின் பண்றதுக்கோ வாய்ப்பு உண்டு. ஆனா விஜய் அவர்கள் இப்பதான் வந்திருக்காரு. இந்த டைம்ல சப்போஸ் நீங்க ஆட்சியை கவுத்து திரும்பி ரீஎலெக்ஷன் வச்சீங்க அப்படின்னா கிளியரா நான் சொல்றேங்க, 108ன்றது 208 கூட அவங்க அடிப்பாருங்க. பிராங்காவே சொல்றேன். இப்ப உதயநிதியை அதான் உள்ள போயிட்டு சட்டசபையில அப்பாவா காணன்னு சொன்னாங்க. அடுத்து இதே மாதிரி நீங்க பேசிட்டு இதே மாதிரி ஆட்சியை கவுக்கிறதுக்கு எதுனா பிளானை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷோதான் சொல்றேன், அடுத்த சட்டசபை எலெக்ஷனுக்கு அப்புறம் ரீஎலெக்ஷனுக்கு அப்புறம் சட்டசபை கூடும் போது அப்பாவை மட்டும் இல்ல கூடவே இருக்கிற மகனையும் காணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை கூட வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் கொஞ்சம் உங்களை எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்து 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 ஒழுங்கா ஆட்சி செய்ய கூட விடாம சும்மா ஒப்பாரி, எங்க போனாலும் ஒப்பாரி. இன்னைக்கு காலையில உதயநிதி அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. சரிப்பா, கல்யாணத்துக்கு எல்லாரும் எதுக்கு போவாங்கப்பா சொல்லுங்கப்பா? பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்த போவாங்க. சரி, நீங்க எதுக்கு போவீங்க? பார்த்தோமா, பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தோமா, வாழ்த்து சொன்னோமா, 4 பேர் வந்தாங்களா, கூட நின்று ஒரு போட்டோ எடுத்தோமா, போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா, எல்லாத்துக்கிட்டும் ஒரு வணக்கத்தை போட்டோமா அப்படின்னு வரணும். எங்க போனாலும் கூடவே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர். ஆக்சுவலி அங்க போனாலும் ஒரு மேடை வேற ரெடி பண்ணி விட்டுறாங்க. வந்தா இவர் பேசுவாரு, ஒப்பாதி வைப்பாரு, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி பண்ணி தந்துருங்கன்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தந்துடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் காலையில ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு, எங்க உள்ள ஷூட்டிங் நடக்குதுங்க, இசை நடக்குதுங்க, டான்ஸர் நடக்குதுங்க, இது ஒரு மூவி ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி மாத்திட்டு இருக்காங்க சட்டமன்றத்தையே அப்படின்ட்டு உள்ள போயிட்டு புலம்பிட்டு இருக்காரு. ஏப்பா, விஜய் அவர்கள் இதெல்லாம் பண்றாதா இல்ல நீங்க இதெல்லாம் பண்றீங்களாப்பா? அப்படிதான் இருக்கு. எங்க போனாலும் ஒரு துண்டு பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு அழுவுறீங்க அழுந்துட்டே இருக்கீங்க. நீங்க கடைசி வரைக்கும் அழுந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா. அப்புறம் இந்த பொது வேட்பாளர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளர் தான், அதாவது டிஎம்கேவும் நிக்காம ஏடிஎம்கேவும் நிக்காம எல்லாம் சேர்ந்து சீமான் அவர்களை சப்போர்ட் பண்ணி சீமானை மட்டுமே உள்ள அனுப்புற மாதிரி. அங்க அம்பாசமுத்திரத்துல டிவிகே சர்பவத்தை நிற்பாரு. அவருக்கெல்லாம் ஒரே ஒரு ஆப்போனண்டா சீமான் அவர்களை நிறுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா சீமான் அவர்கள் அபிஷியலா சொல்லிட்டாரு, ஆமா நான் நிக்க போறேன், அம்பாசமுத்திரத்துல நான் நிக்கிறேன், மிச்சம் இருக்கிற 5 தொகுதி மொத்தம் 6 தொகுதியிலுமே என்டிகே சார்பா ஆட்கள் நிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன நிக்க வச்சு ஜாலியா காசை வாங்கிட்டு போயிடுவாரு. ஆனா உள்ள சட்டசபைக்கு போனான்னா கண்டிப்பா கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கப்பா. சப்போஸ் சீமான் உள்ள போயிட்டாருன்னா கொஸ்டின் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் கேள்வி கேட்டா உன் கவர்மெண்ட் டைம்ல இதெல்லாம் நடக்கலையான்னு கேட்பாங்க, டிஎம்கே கேட்டா உன்ல இதெல்லாம் நடக்கலையான்னு கேட்பாங்க. எதை சொன்னாலும் சொல்றேன், லாக்அப் ஜெட்டா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், எல்லாமே சொல்றேன். இதுவே என்டிகே கவர்மெண்ட்ல சீமான் அவர்கள் வெளில போயிட்டு கொஸ்டின் பண்றாரு அப்படின்னா உங்க கவர்மெண்ட்ல இப்படி நடக்குதான்னு யாராலையும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஃப்ரெஷ்ஷா உள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் உள்ள போனா கொஸ்டின்ஸ் எழுப்பறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஜாலியா அங்க போன போதும் திரள் நிதி வாங்கிட்டு ஜாலியா தான் சுத்திட்டு இருப்பாரு. இப்போ புதுசா கார் எல்லாம் வாங்கியிருக்காராமே, பென்ஸ் கார் அட்டங்குது, ஜாலியா ஜம்முன்னு தான் சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு என்ன? ஏன்னா அவரு பின்னாடி இருக்கிற தம்பிகள் தான் தும்பிகள், சும்மா கஷ்டப்பட்டு இருப்பாரு. இப்பயும் சொல்றேன், அவரை நம்பி இந்த போற மக்கள் எல்லாமே, அதாவது அவங்க நம்பி போற தம்பிகள் எல்லாமே தும்பிகள் தான். உங்களை எல்லாம் ஒரு நாள் அச்சு சாப்பிட்டு போகுது. அன்னைக்குதான் நீங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பார்த்திபன் அவர்கள் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல நம்ம புதுசா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாங்க போற பஸ்ஸஸ் எல்லாமே நம்ம ஏசி பஸ்ஸஸா தான் வாங்க போறோம். ஏசி, அதாவது எல்லா பஸ்லயுமே ஏசி இருக்கிற மாதிரி தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க ஏசி கொண்டு வரீங்களோ கொண்டு வராம போறீங்களோ அது அடுத்து, முதல்ல எல்லா பிளேஸ்க்கும் டைமுக்கு பஸ் விடுங்க. இன்னொன்னு, பண்டிகை நாட்களோ லீவ் நாட்கள் எல்லாம் பஸ்ஸஸை கொஞ்சம் சேர்த்து விடுங்க. இப்போ 300 பஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், நிறைய இப்ப நாமளே எங்கன்னா போனோம் அப்படின்னா அங்க போய் பார்த்தா அப்படியே கூட்டத்துல அடிச்சுன்னு புடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஏதோ நான் குறிப்பிட்ட ஊர்னு சொல்ல, நீங்க எல்லா ஊர்லயும் மெயின் சிட்டிஸ்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க டவுன்ஸா இருக்கட்டும், வில்லேஜா இருக்கட்டும், எங்க போனாலுமே அடிச்சு பிடிச்சி, அதாவது இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே அடிச்சு பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலுமே அந்த டைம்லயே அடிச்சு பிடிச்சிட்டு தான் பஸ் ஏற மாதிரி இருக்கும். இந்த இஷ்யூஸை நீங்க வீடியோ பார்க்கறத எல்லாருமே கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு பஸ்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க.
இன்னொன்னுக்கு டைமுக்கு பஸ்ஸை விடுங்க. காலேஜ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க, ஆஃபீஸ் போறவங்க எல்லாரும் எவ்வளவோ அவதிப்படுறாங்க பஸ் வசதி ஒழுங்கா இல்லாம. ஏன்னா காலேஜ் போற டைம்ல நானே நிறைய அவதிப்பட்டிருக்கேன். எல்லாம் தொங்கின்னு போவாங்க பஸ்ல. இப்பயும் நிறைய ஸ்கூல் பசங்களாம் அப்படிதான் போறாங்க, நிறைய தொங்கிட்டு போறாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல பார்த்தா பஸ்ஸே காலியா போகும். தேவைப்படுற நேரத்துல பஸ்ஸஸ் ஒழுங்கா போறது இல்லை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பஸ்லாம் நிறைய ஓட்ட ஓடுசல் பஸ் எல்லாம் நிறைய இருக்குது. தண்ணி அப்படியே மேல இருந்து ஊத்தும், கால் வைக்கிற இடம்லாம் உடஞ்சு கிடக்கும், உள்ள போனா சீட்டெல்லாம் உடஞ்சு கிடக்கும், உக்காந்தா கால் முட்டி இடிக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் பஸ்ஸஸ் இருக்கு. நிறைய கவர்மெண்ட் பஸ் அவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க மாத்தினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சும்மா ஏசி பஸ்ஸை விடுறேன், அந்த பஸ்ஸை விடுறேன்றதுக்கு பதிலாக இதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்ல இருந்து போங்க. எத்தோடனே ஹை கிளாஸ் லெவலுக்கு போனீங்கன்னா எல்லா கிளாஸுக்கும் செட் ஆகாது இல்லைங்களா? ஸோ தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் செட் ஆகாத மாதிரி சின்ன சின்னதா வில்லேஜஸ்க்கு போற பஸ்ல இருந்து, டவுனுக்கு பஸ்ல இருந்து, சிட்டி பஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. அப்புறம் சரத் இருக்காது இல்லைங்களா, மினிஸ்டர் சரத், அவர் வந்து பதவியை வந்து விலகியே ஆகணுங்க. ஏன் விலகணும்? அவர் வந்து பொது வெளியிலேயே போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காதுங்க. அதை வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்டு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருக்காதுங்க. அந்த வீடியோ வந்து இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவி வருதுங்க. ஏங்க, அது வந்து அவர் மினிஸ்டரா இல்லாததுக்கு முன்னாடி பண்ண ஒரு சின்ன சின்ன ஒரு கிறுக்குத்தனமான சில வேலைகள். அது வந்து போதை மாத்திரையா இல்லையான்ட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. அவரும் வந்து அபிஷியலா சொல்லிட்டாரு, அது குழந்தைக்காக பண்ண ஒரு மாத்திரை வந்து நசுக்குனது. சும்மா அந்த வீடியோக்காக தக் லைஃப்னு போடுறதுக்காக அதை வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். அதை வந்து டாக்டருமே வந்து சொல்லியிருக்காரு, ஆமா நான் தான் இந்த மாத்திரையை கொடுத்தேன், சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. இருந்தாலுமே டிஎம்கே, அதாவது டிஎம்கே இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்த போதாலாம், போராட்டம் வந்து நடத்த போதாங்களாம். சரத் அவர்கள் பதவி விலகியே ஆகணும் அப்படின்ட்டு. முதல்ல அந்த இளைஞர்கள்லாம் யார் தெரியுங்களா? எல்லாம் அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும். அந்த இளைஞர்கள்லாம் நாளைக்கு சேர்ந்து போராட்டம் வந்து பண்ண போறாங்க. எதுக்கு? இவர் வந்து பதவி விலகியே ஆகணும்ட்டு. ஏங்க, தப்புனா அவரே தப்ப ஒத்துருப்பாரு. இன்னொன்னு டாக்டரும் சொல்றாங்க, நிறைய பேரு சொல்றாங்க, அது வந்து அவர் வந்து குழந்தைக்கு தான் கொடுக்கறதுக்காக பண்ணாது அப்படின்ட்டு. இன்னொன்னு, அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ல ஒரு நபர், அவருமே வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அது வந்து குழந்தைக்காக பண்ணதுன்ட்டு. சும்மா வேணும்னே இந்த இதை வந்து கான்ட்ரவர்சியா கொண்டு போகணும்ட்டு டிஎம்கே வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு இப்பயும் அந்த வயிற்றுச்சல் வந்து தீரல. இப்போவும் அவங்களால வந்து டிவிக்கு வின் பண்ணி ஆட்சி அமைச்சதை ஜீர்ணிக்க முடியாம துடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இருந்தீங்கன்னா தூங்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, ஐயோ ஆட்சியை கவுக்கணுமே அப்படின்னு தான் வாழ்வீங்களாட்டுக்குது. அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. எங்க போனாலும் அதை தவிர்த்து வேற எதையுமே பேச மாட்டேன். அப்படியே இருக்கீங்கப்பா, குழம்பி சாவாதீங்கப்பா. கண்டிப்பா ஆட்சி நல்லா இருந்தா மக்களே மாத்திட போறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்.